மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அந்த கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோரைப்புல் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கருமை நிறமாக சுண்டு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான கிழங்குக்கு தான் கோரைக்கிழங்கு அப்படின்னு பேர். இன்றைக்கு விதவிதமான காய்ச்சலை பற்றி நம்ம பார்க்குறோம். வாத காய்ச்சல், பித்த காய்ச்சல், கபக்காய்ச்சல், சன்னிபாத காய்ச்சல்னு சொல்லி பாரம்பரிய மருத்துவத்தில் காய்ச்சலை பற்றி நிறைய குறிப்புகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நிறைய புது புது பேர், சிக்கன் குனியா காய்ச்சல், அதே போல் மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், அதே போல் காய்ச்சல் முடிஞ்சிருச்சு மாலை நேரத்தில் மட்டும் எனக்கு காய்ச்சல் வருது, காலை எழுந்து கொள்ளும்போது மட்டும் காய்ச்சல் வருகிறது, இந்த மாதிரி நிறைய வகையான காய்ச்சலை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். இந்த காய்ச்சல்கள் அப்படின்னு வரும்போது இதை குணப்படுத்துவதற்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அது இதுன்னு கொடுக்கும்போது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அதோடைய பக்க விளைவுகளே இந்த காய்ச்சலை விட அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த காய்ச்சல்களை குணப்படுத்துவதற்கு, இந்த ஜுரத்தினால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளை குணப்படுத்துவதற்கு என்ன ஒரு சிம்பிளான மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இந்த கோரைக்கிழங்கு தான் நல்ல மருந்து. இந்த கோரைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் கோரைக்கிழங்கு இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் இந்த காய்ச்சல் எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டெங்குவாக இருக்கட்டும், மலேரியா இருக்கட்டும், டைஃபாய்டு இருக்கட்டும், சாதாரண இன்ஃபெக்ஷனில் வர ஃப்ளூ காய்ச்சலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி ரொம்ப வேகமாக உடம்பு ரிக்கவரி ஆகுவதற்கு மிக முக்கியமான மருந்து இந்த கோரைக்கிழங்கு. இப்போல்லாம் இந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் என்ன தண்ணீர் குடித்தாலும் குளிர்பானங்கள் குடித்தாலும் கூட வறட்சியில் மிகப்பெரிய அளவில் மாற்றமே இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு, இதய நோயாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு, நிறைய தண்ணி குடித்தா அடிக்கடி ஒன்றுக்கு போகணும், ஒன்றுக்கு போயிட்டு வந்தால் திருப்பி தண்ணி குடிப்போம், திருப்பி தாகம் எடுக்கும், அந்த வறட்சி குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேகமாக அந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய, அந்த வறட்சியை குறைக்கக்கூடிய நல்ல மருந்து எதுனா கோரைக்கிழங்கு தான். இன்றைக்கி நிறைய வகையான மூலிகை டீலாம் நம்ம பார்க்குறோம். இந்த மூலிகை டீ குடித்தா அது நல்லது, இது நல்லது, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. சிம்பிளாக கோரைக்கிழங்கு எடுங்க. நல்லா சாதாரண தேயிலை தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 200 கிராம் எடுத்துங்க. கோரைக்கிழங்கை நல்லா தூள் பண்ணி வைத்து கொள்ளக்கூடிய தூள் 25 கிராம் எடுங்க. இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வழக்கமாக வீட்டில் டீ வைக்கும்போதே 1 ஸ்பூன் தேயிலை தூள் போடுற மாதிரி போட்டு அந்த டீயை ஒரு மாத காலம் குளித்து பாருங்கள். உங்களுடைய பசி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ஜீரணம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வாய்வு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நல்லா நீங்கும். அதை விட முக்கியம், வயிறு நல்லா உள்ளே போகிறத பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் காலையில் எழுந்துக்கும் போது நான் பெல்ட் போட்டேன்னா முதல் பட்டனில் போடுறேன், எனக்கு நேரம் ஆக ஆக லஞ்ச் டைம், ஈவினிங் டைம்லாம் 4வது பட்டனில் போட்டிருக்கேன், வயிறு அப்படியே பானை மாதிரி புஷ்ஷுன்னு ஆகுது, இது நிறைய மருந்து சாப்பிட்டேன், பேண்டாசிட்லாம் சாப்பிட்டேன், எனக்கு குணம் தெரியலம்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கோரைக்கிழங்குலேருந்து தயாரிக்கிற டீயை காலையில் வீட்டிலேருந்து குடிச்சிட்டு போங்க, ஈவினிங் வர வரையிலும் பாருங்கள் வயிற்றில் எந்த விதமான வாயு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற அதிக சூடுனால் ஏற்படுகின்ற உடல் சூடு, வறட்சி, காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த கோரைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கோரைக்கிழங்குடைய இன்னொரு மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அல்லது அமீபியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருப்பவங்களுக்கு பொதுவாகவே மனதில் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது பதட்டப்படுவாங்க. உதாரணத்துக்கு காலையில் நாளைக்கு ஒரு 5 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா ராத்திரிலாம் தூங்காமல் எழுந்து டைமை பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னும்போது அவங்க சுற்றி இருக்கவர்களை எல்லாரையும் டென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகணுன்னு நினச்சாங்கன்னா உடனே மோஷன் வர மாதிரி இருக்கும். போய் உட்காந்து மோஷன் போயிட்டு மோஷன் வருதான்னு முயற்சி பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்கள சுமாராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மோஷன் போகணுங்கிற சென்சேஷனே மிகப்பெரிய வேதனையாக இருக்கும்.
சாப்பிட்ட உடனே மோஷனுக்கு ஓடுவாங்க. சிலர்லாம் சாப்பிடும்போதே கூட மோஷனுக்கு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதற்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட கோரைக்கிழங்குடைய அந்த ஒரு சூரணத்தை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன், நல்ல வெண்மை நிறமாக இருக்கும் கோரைக்கிழங்கு சூரணம், அல்லது வெண்மை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும் அந்த சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தா ஒரு வாரத்திலேயே அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்களுடைய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பதட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைந்து வருவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ஃபிட் அண்ட் ஸ்லிம் வச்சுக்கிற ஆசை இருக்கும்போது ஏதோ ஒரு ஆசைக்கு கொஞ்சம் உணவு சாப்பிட்டா கூட உடம்பு குண்டாயிடுச்சு அப்படின்ற கவலையும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை குறைக்கக்கூடிய, நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து வந்து கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடல் பருமனை குறைக்கக்கூடிய மிகச் சுலபமான மருந்துகளில் ஒன்று. ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்து இந்த கோரைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டுங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய கஷாயத்தை ஒரே ஒரு கிளாஸ், ஒரு 100 மில்லி காலை ஒரு வேளை மட்டும் அப்படின்னு சாப்பிடுங்க. ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய உடல் எடை எவ்வளவு அப்படின்னு எடுத்துருங்க, உங்களுடைய உடம்போட இன்ச்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துருங்க. ஒரு மாத காலம் அல்லது 3 மாத காலம் இந்த கோரைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதன் பிறகு திருப்பி உங்களுடைய உடல் எடை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு நல்ல மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, கோரைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு, கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வறட்சி சம்பந்தப்பட்ட, உடல் வறட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு, உடல் பருமனை சரியாக்குவதற்கு, குறிப்பாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மற்றும் அமீபியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பாடத்திட்டங்கள் அல்லது கல்வி என்பது அது வெறுமனே சில அறிவியலையோ கணிதத்தையோ அல்லது ஒரு மொழியையோ கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக சமூக மதிப்பீடுகளை, அதுவும் காலத்திற்கேற்ப மாறி வந்திருக்கக்கூடிய நவீன யுகத்தினுடைய மதிப்பீடுகளை கற்றுக்கொள்வதும் கல்வியினுடைய அடிப்படையான அம்சமாகும். முக்கியமாக நம்முடைய ஊடுருவி போயிருக்கக்கூடிய சமத்துவமற்ற எண்ணங்கள் அல்லது பழமையான எண்ணங்கள் இவற்றையெல்லாம் கடந்து நம்மை ஒரு நவீனமான மனிதர்களாக உருவாக்குவதில் கல்விக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் கல்வி அமைப்பிற்குள்ளாகவே இந்த சமத்துவம் சார்ந்த கருத்தாக்கங்களுக்கு எதிரான பல கருத்துக்கள் பாடநூல்களிலேயே கூட புகுந்துவிடக்கூடிய ஒரு அபாயத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் சமீபத்தில் சர்ச்சைக்கு உள்ளானது. அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பாடநூலில் ஒரு பாடத்தில், அதாவது உடற்கூற்றியல் பற்றிய ஒரு பாடத்தில் ஒரு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு உடல் அளவை கொண்ட பெண்கள் தான் அழகானவர்கள் என்கிற ஒரு செய்தி இதில் குறிப்பிடப்படுகிறது. அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த உடல் தோற்றமுடையவர்கள் தான் அழகானவர்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட அதில் குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தி என்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. என்று கேட்டால், பெண்களை அவர்களுடைய உடல் அளவு அடிப்படையில் அவர்களுடைய அழகை தீர்மானிக்கக்கூடிய அல்லது வரையறுக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் என்பது பெண்களை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாரபட்சமான முறையில் நடத்துவதற்கான ஒரு இடத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்று கேட்டால், ஒரு பெண்ணினுடைய ஆளுமை என்பது அவளுடைய கல்வி, அவளுடைய படிப்பு அல்லது அவளுடைய உழைப்பு, அவளுடைய வருமானம், அவளுடைய ஆளுமை திறன், இப்படி பல விஷயங்களையும் சார்ந்து அது இன்றைக்கு கணிக்கப்படுகிறது. ஆனால் பெண்களை வெறுமனே உடல் சார்ந்த அளவுகளை மட்டும் கொண்டு அவர்களை அழகான பெண்கள் என்று வரையறுக்கக்கூடிய சிந்தனை என்பது காலகாலமாக இங்கு இருந்து வரக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இதுபோன்ற எண்ணங்கள் சமூகத்தில் ஆழமாக ஊடுருவி இருக்கின்றன என்பதிலும் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால்
அப்படி ஊடுருவிக்கக்கூடிய பல எண்ணங்களுக்கு எதிராக போராடுவது தான் கல்வி முறையினுடைய ஒரு வேலை. முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள், சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், இன ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பாகுபாடுகள் ஒன்று இந்த பாலின ரீதியான பாகுபாடுகள். பொதுவாக மனிதர்களை வரையறுப்பதில் இந்த பாலின பாகுபாடுகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே கூட பலவிதமான பாலினம் சார்ந்த பாகுபாடுகள் இங்கு இருக்கின்றன. அதிலும் பெண்களுக்கிடையும் கூட அழகின்மை சார்ந்து உருவாக்கப்படுகிற இந்த பாகுபாடுகள் அது சில சமயங்களில் இப்பொழுது உடல் அளவு சார்ந்ததாக இருக்கிறது. வேறு பல இடங்களில் அது உடல் பருமன் சார்ந்ததாக அது கணிக்கப்படுகிறது, அல்லது அவர்களுடைய நிறம் சார்ந்ததாக அது இருப்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். பொதுவாக அத்தகைய ஒரு நிறம் சார்ந்த பிரச்சனைகளின் காரணமாக எவ்வளவோ பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதையும் கூட நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். தற்கொலை செய்து கொண்ட பெண்களும் கூட இருக்கிறார்கள். அதாவது சிவப்பாக இருப்பது தான் அழகு, கருப்பாக இருப்பது என்பது அழகின்மை என்பது போன்ற போலித்தனமான கருத்தாக்கங்கள் சமூகத்தில் நிலவுகின்றன. கல்வி அமைப்பினுடைய வேலை என்பது இத்தகைய போலியான கருத்தாக்கங்களை உடைத்து தகர்ப்பதாகும். மாறாக மனிதர்களை மதிப்பிடுவதில்லை, அளவிடுவதில்லை. அவர்களுடைய தகுதிகள், குணநலன்கள், ஆளுமைத்திறன், அணுகுமுறைகள் இவற்றின் அடிப்படையிலேயே ஒருவருடைய மேன்மைகள் கணக்கிடப்பட வேண்டும். இன்னொன்று, மனிதர்கள் எல்லோருமே சமமானவர்கள் ஆனால் வித்தியாசமானவர்கள் என்கிற ஒரு கருத்து நம்மிடம் பரவ வேண்டும். அப்படி இல்லாமல் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு ஒரு சமத்துவமின்மையை நாம் காண்பது என்பது அல்லது அணுகுவது என்பது முற்றிலுமாக ஒரு நாகரிகமடைந்த சமுதாயத்தினுடைய அனைத்து விதிமுறைகளுக்கும் எதிரானது, மாறானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த நாகரிக சமூகத்தினுடைய உயரிய விழுமியங்கள், மதிப்பீடுகள் என்பது குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும், மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த தப்பெண்ணங்கள் மீண்டும் மீண்டும் மறு உற்பத்தி செய்யப்படும். அப்படி செய்யப்படுவதன் மூலமாக அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மீண்டும் ஒரு பழமையான எண்ணங்கள் கொண்டவர்களாகத்தான் தங்களுடைய மனிதர்கள் சார்ந்த மதிப்பீடுகளை உருவாக்கி கொள்வார்கள். துரதிருஷ்டவசமாக இங்கு இது போன்ற பாடநூல்கள், அது தனியார் தயாரிக்கக்கூடிய அத்தகைய பாடநூல்களை எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லாமல் ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள் ஏற்பது என்பது இன்னொரு அவலமான ஒரு விஷயம். ஏனென்றால் பொதுவாக மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பாடநூல்கள் என்பது அதற்கென அமைக்கப்பட்ட பாடநூல் குழுக்களினுடைய வழிகாட்டுதலின் கீழ்தான் இந்த நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படியே வெளியே இருந்து நூல்களை ஏற்பதாக இருந்தால் அவை ஒரு சமூகத்தினுடைய ஒரு நவீனமான உயரிய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப அதில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் பழமையான எண்ணங்கள் கொண்டவர்கள் எழுதக்கூடிய இதுபோன்ற பாடநூல்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையில் மாணவர்களுக்கு மிக மோசமான மதிப்பீடுகளை உருவாக்குவதாகும். அந்த வகையில்தான் கல்வி நிலையங்களில் நாம் மோசமான கருத்தாக்கங்களை தடுப்பது மட்டுமல்ல, பாடத்திட்டங்களில் மோசமான கருத்தாக்கங்களை தடுப்பது மட்டுமல்ல, உயரிய விழுமியங்களை, ஆண் பெண் சமத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய விழுமியங்களை முன்வைக்கக்கூடிய உயரிய கருத்துக்களை நாம் பாடநூல்களில் முன்வைக்க வேண்டும். அதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். என்று கேட்டால் பெண்களை பற்றிய பார்வை என்பது இன்றைக்கும் கூட மிக மோசமானதாக, பிற்போக்கானதாக, பெண்களை வெறும் உடல்களாக கருதக்கூடியதாகத்தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர்களை ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களாக காணக்கூடிய ஒரு பார்வையை உருவாக்குவதில் பாடத்திட்டங்களுக்கு, கல்விக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வயிறு மற்றும் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் PS ராஜன். வயிறு மற்றும் ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி செரிமானமாகி அது சக்தியாக மாறுது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் எந்த மாதிரியான ஒரு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்.
வயிறு மற்றும் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். ஜீரண மண்டலம் வயிறு நம்ம சொல்லும்போது நம்மளோட எல்லா வேலையும் நம்மளை இயக்க வைக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால் இந்த உறுப்பை தான் நம்ம சொல்லணும். நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி செரிமானம் ஆகுது, அது நம்மளுக்கு எப்படி சக்தியாக மாறுது, அதில் ஒரு கோளாறு ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் எண்டோஸ்கோபிக் பர்சன் ஆல்சோ. இந்த எண்டோஸ்கோபி அப்படின்ற இந்த கருவி இதோட முக்கியத்துவம் என்ன, இதோட செயல்பாடு எவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு நவீன கருவியா இயங்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல இந்த உறுப்புகளும் இதோட செயல்பாடுகளும் நம்ம பேசுவோம். நம்ம சாப்பிட்ற உணவு வாயிலிருந்து ஆரம்பிச்சு அந்த செரிமானம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இடையில எந்தெந்த உறுப்புகள்லாம் செயல்படுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றப்போ வந்துங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு போகும். ஸோ இந்த உணவு பாதையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட பேசுறதுனால எதுவுமே சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு பாதையில் ஒரு அடைப்பு இருக்கலாம், அது கட்டியாகவும் இருக்கலாம், புண்ணாகவும் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்றப்போ இங்கே அடைப்பட்டு கீழே இறங்கலைங்க சொல்லுவாங்க. அது முக்கியமான ஒரு அறிகுறி. ஸோ நம்ம வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் எதனால் அடைப்பு இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு நம்ம ஒரு எண்டோஸ்கோப் பண்ணோம்னா அந்த எண்டோஸ்கோப்பி உணவு பாதையில் போகிறப்போவே நம்ம பார்த்துக்கலாம். அந்த எண்டோஸ்கோப் வந்து எந்த இடத்துல அடைப்பு இருக்குது, அது எதனால் அடைப்பு இருக்குது, கட்டியான அடைப்பு இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அந்த கட்டி என்ன கட்டி அப்படி ஒரு சத டெஸ்ட் கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அடைப்பு இல்லை ஆனால் நெஞ்சு எரிச்சல் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இரைப்பையில் உற்பத்தி ஆகிற அமிலம் வந்து ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வருது. ஸோ காமனஸ்ட் நம்ம சொசைட்டியில் பார்க்குற பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்சு எரியுது, ரொம்ப ஏப்பம் மேலே வருது. ஸோ படுத்தோம்னா அப்படியே உணவு வந்து ரிவர்ஸில் தொண்டை வரைக்கும் வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ளே இரைப்பை இது ரெண்டு சேர இடத்துல வந்து வால்வு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த உணவு வந்து ஒன் வே டைரக்ஷனில், அதாவது உணவு வந்து கீழே தான் போகணும். பட் கீழே போன உணவோ இல்லை இரைப்பையில் இருக்க அமிலமோ நீரோ திருப்பி ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வரக்கூடாது. ஸோ அந்த வால்வு வந்து சில பேருக்கு ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும். அதே மாதிரி உணவுக்குள்ளே இரைப்பை சேர இடத்துல ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு என்னென்னா இங்கே வயிற்றில் இருக்கக்கூடிய இரைப்பை வந்து நெஞ்சுக்கு வந்துடும். ஸோ நெஞ்சுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், உணவுக்குள்ளே இரைப்பை வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து கீழே போகாது, போனாலும் உடனே மேலே வந்துடும். ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து எந்த ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு எரிச்சல், ஏப்பம், புளிச்சேப்பம் வருது, படுத்தோம்னா அப்படியே ரிவர்ஸில் மேலே வருதுன்னு சொன்னாலே நம்ம எண்டோஸ்கோப்பி கண்டிப்பாக பண்ணணும். ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இரைப்பையில் இருக்க அமிலம் வந்து இரைப்பையில் தான் உற்பத்தி ஆகுது. அந்த அமிலம் வந்து உணவு குழாய்க்கு வரவே கூடாது. அப்படி டெய்லி வர வச்சோம் அப்படின்னா உணவு குழாயோடைய இன்னர் லைனிங் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அது வந்து டேமேஜ் ஆகி பின்னாடி அது வந்து என்ன ஆகும்னா கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேரை பார்க்குறோம் 3 to 5 years 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் நெஞ்சு எரிச்சலாகவே இருந்துட்டு ஈவன் ஒரு எண்டோஸ்கோபி கூட பண்ணாமல் பிளைண்டாக மெடிசின் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அமிலம் வந்து உணவு குழாய் டேமேஜ் ஆகி கேன்சராக மாறின பல பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணோம்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது அந்த உணவு குழாய், எந்த அளவு டேமேஜாக இருக்குது, அது நம்ம என்ன மெடிசன் தரணும், அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து உணவு குழாய் இரைப்பை வால்வு ரொம்ப லூஸாக இருக்கா, ஹெர்னியா ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்குரிய நிவாரணம் வந்து லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இருக்குது, நுண்துளை அறுவை சிகிச்சை. ஓப்பன் சர்ஜரி எதுவுமே இல்லாமல் அந்த லூஸாக இருக்கிற வால்வ் வந்து நம்ம டைட் பண்ண முடியும். அதனால் வந்து எந்த அமிலமும் உணவும் ரிவர்ஸில் மேலே போகாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இரைப்பை உணவுகளை தாண்டணும்னா இரைப்பை வந்து ஒரு பெரிய ஒரு ஜீரண மண்டல பகுதி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே ஜீரணமாகிறதுக்கு இரைப்பையில் உற்பத்தி ஆகிற அமிலம் வந்து அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹெல்ப் பண்ணி என்ன ஆகும், அந்த திட உணவு எல்லாம் வந்து ஒரு 2-3 மணி நேரத்தில் என்ன ஆகும்னா திரவம் மாறி அந்த இரைப்பையிலேருந்து சிறுகுடல் டியோடினம் சொல்கிற ஒரு பகுதிக்கு போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இரைப்பையிலேருந்து சிறுகுடல் போகிற அந்த பகுதி அந்த பாதை வந்து க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகிறது வந்து மேபி கட்டியாகவும் இருக்கலாம், மேபி ஒரு அல்சர் ப்ராப்ளம், ரொம்ப நாள் அல்சர் இருந்து அதை புண்ணு ஆறி அந்த இரைப்பிலேருந்து உணவு பாதை வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகிரும். ஸோ எந்த ஒரு நபர் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் 2 மாதமாக சாப்பிட முடியல, கீழே உணவு இறங்கலை, சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது, வாமிட்டிங் ஆயிடுது அப்படின்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இரைப்பையிலேருந்து சிறுகுடல் போகிற பகுதி வந்து கண்டிப்பாக பிளாக் இருக்கும். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து ஆர்டினரி அல்சர்னால வந்து பிளாக்கா இல்லை இரைப்பை அந்த சிறுகுடல் ஜங்ஷன் வந்து கேன்சர் ஆச்சு வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பேஷண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டாங்கன்னா
அதுக்குரிய எண்டோஸ்கோபி டெஸ்ட்டை பண்ணி அதுக்குரிய என்ன டயக்னோசிஸ்ன்னு பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இதே வந்து ஒரு கட்டி இருக்குது, பிளாக் ஆகிருக்கு, நம்ம வந்து ஆர்டினரியாக பிளைண்ட் ஆர் மெடிசன் சாப்பிட்டு லேட் பண்ணுறோம்னா ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கட்டி வந்து நம்ம லேட் பண்ணி பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிக்கலாயிரும். ஸோ உணவு பாதையிலேருந்து உணவு வந்து இரைப்பையை தாண்டி நெக்ஸ்ட் வந்து சிறுகுடல் போகுது. அந்த பாதையில் சிறுகுடல் போகிற பாதையில் லிவர், கல்லீரந்து உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர், பைல், அந்த நீர் வந்து பித்தம் போகிற பாதை வழியாக டியோடினம் சிறுகுடலுக்கு வருது. அதே மாதிரி கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய கணையம் ஜூஸும் அங்கே வருது. ஸோ இப்போ லிவர்லேருந்து உற்பத்தி ஆகிற பித்த நீர் வந்து சின்ன பாதை, அது வந்து ஒரு 5-6 மில்லிமீட்டர் கூட இருக்காது, அந்த பாதை வழியாக தான் சிறுகுடலுக்கு வருது. அந்த பித்தம் போகிற பாதையில் ஏதாச்சும் ஒரு அடப்பு இருக்குது அப்படின்னா பேஷண்ட் வந்து காமாலை வந்துடும். ஸோ காமாலை, மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்கிறது வந்து லிவரில் ப்ரைமரியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு வியாதினாலேயே மஞ்சக்காமலை வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, ரொம்ப வருஷம் சாப்பிட்டாங்கன்னா அந்த லிவர் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் இழந்து லிவரே சுருங்கி அதனால் காமாலை வரலாம். சில பேர் காமாலை வரக்கூடிய வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ், அதனாலேயும் காமாலை வரலாம். ஸோ ஒரு பேஷண்ட் காமாலை வருது அப்படின்னாலே அது வந்து லிவர்னால் வரக்கூடிய காமாலையா, இல்லை லிவர் நல்லா இருக்கும், லிவர்லேருந்து உற்பத்தி ஆகிற பித்த நீர் வரக்கூடிய பாதை இருக்கு இல்லைங்களா, அந்த பைல் டக்ட்டுங்கிற பாதை, அந்த பாதையில் ஏதாச்சும் அடப்பு இருக்கா. ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா பித்த பைங்க சொல்லுவோம். அந்த பித்தம் போகிற பாதையில் சைடில் பித்த பை இருக்கும், கால் பிளாடர், அதில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோன் என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு 2 ஸ்டோன் என்ன ஆகும், ஸ்லிப் ஆகி பித்தம் போகிற பாதையில் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ பேஷண்ட் வந்து ஜாண்டிஸ் வந்துடும். இதே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நல்லா இருக்கிற ஒரு பேஷண்ட் சடனாக யூரின் மஞ்சளாக போகுது, பெயின் ஆகுது, வலி வருது, காய்ச்சல் வருது, உடம்பெல்லாம் பிப்பாகுது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பித்தம் போகிற பாதையில் சடனாக ஒரு அடப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு நபர் வந்து நம்ம ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம்னா அந்த பித்தம் போகிற பாதையில் அடப்பு வந்து கல்லுனால் இருக்கா இல்லை கட்டினால் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்குரிய ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். அது ஒரு 15-20 வருஷம் முன்னாடியே வந்து எண்டோஸ்கோப்பியில் எக்ஸாமின் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ அப்படி இல்லை, மைன்யூட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் ஆசனாய் வழியாக எண்டோஸ்கோப் பண்ணோம்னா பெருங்குடல் என்ன ஃபால்ட்டுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய ப்ராப்பர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உணவுக்குள்ள ஆரம்பிச்சிங்க கீழே ஆசனாய் வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் கண்டிப்பாக அந்த தொந்தரவுக்குரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடியது தான் எண்டோஸ்கோப்பியும், கீழே மனம் வழியாக போகிறது கொலனோஸ்கோப்பி. ப்ராப்பராக அந்த ஸ்டேஜில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய வியாதியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் தர முடியும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நம்ம அந்த உடல் உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற வாயிலேருந்து ஆரம்பித்து ஆசன வாய் வரைக்கும் உண்டான இடங்களில் என்னென்ன வேலை நடக்குது, அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக 2-3 நோய்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பொதுவாக எல்லாருமே கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அப்புறம் ஜாண்டிஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் வரும்போது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செரிமானத்தில் உடனே அந்த கோளாறு ஏற்படுது, இல்லைன்னா அந்த மலம் வழியாக நம்மளுக்கு அந்த பிரச்சனை வெளியே தெரியுது அப்படின்னும் போது இந்த ஒரு ப்ராப்ளமை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். இப்போ நம்ம இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எதனால இந்த மாதிரியான ஒரு நெஞ்செரிச்சல் ஏற்படுது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எப்படி சார்? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துங்க இரைப்பையில் வந்து அமிலம் உற்பத்தி ஆகுது. சரி, அவங்கவுங்க மைண்டை பொறுத்து அமிலத்தோட அளவு மாறுபடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க ஒரு நபர் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கார் அப்படின்னா அமிலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உற்பத்தி ஆகும். அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா கூட ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. நம்ம ஒரு அளவுகளை வச்சோம்னா 1 மணி நேரத்துக்கு 10-20 ml அமிலம் உற்பத்தி ஆகுது. அந்த நபர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கார், ரிலாக்ஸாக இருக்கார் அப்படின்னா, நல்லா தூங்குறார் அப்படின்னா அவர் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. இதே இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன், காம்படிட்டிவ் போட்டிகள், அதனால் பார்த்திங்கன்னாங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னாங்க அந்த நபர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3-4 மடங்கு அதிகமாக அமிலம் உற்பத்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 75-100 ml அமிலம் 1 மணி நேரத்துக்கு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஒரு நபர் வந்து மற்றவங்க மாதிரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் வயிற்றில் எதுவுமே போகலை அப்படின்னா அப்போவே அந்த அதிகமான அமிலம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வந்துடும், நெஞ்செரிச்சல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ட ஒரு நபர் நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, வயிற்று எம்டியாக வச்சுருந்தாருன்னா அந்த நபருக்கு கண்டிப்பாக அந்த அதிகமான அமிலம் வந்து நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். இதே வந்துங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஒன்று வந்துங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன்,
ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டியது, டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டாலே பேஸ் லைன் அமிலம் உற்பத்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக உற்பத்தி ஆகும். ஆனால் நம்மளால் முடியாது. அப்படிங்கிறப்போ இன்னொரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிற அமிலத்தை அப்பப்போ அந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உணவு தான். ஸோ காமனாக நம்ம சொல்கிற அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாங்க, அது எப்போன்னா ஃபஸ்ட் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப்பி பண்ணி அந்த நெஞ்செரிச்சல் உள்ள நபருக்கு வந்து இது நாள் வரைக்கும் ப்ராப்பராக உணவு இருந்திருக்காது, டென்ஷனாக இருந்திருப்பார், எக்கச்சக்கமான அமிலம் உற்பத்தியாகி ரிவர்ஸில் உணவு குழாய் வந்திருக்கும், உணவு குழாயில் புண்ணும் ஆயிருக்கும், அதனால தான் நெஞ்சு எரியுது. ஸோ உள்ளே புண்ணு இருக்கனாலங்க என்ன சாப்பிட்டாலும் உணவு உள்ளே போகிறப்போ வலியோடு தான் கீழே போகும். ஸோ அவர் வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து டயட் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று பண்ணி உணவு குழாயில் என்ன ஸ்டேஜ் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஒரு நபருக்கு வந்து உணவுக்குள்ள இரைப்பையும் வேல் லூஸாக இல்லை அப்படிங்கிறது பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்க மாட்டாங்க, அமிலம் கம்மியாக தான் உற்பத்தி ஆகும், ஆனால் வேல் ரொம்ப லூஸாக இருக்குது, இங்கே ஹெர்னியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக மேலே வந்துடும். இதே காமனஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேல் வந்து டைட்டாக தான் இருக்கும், ஹெர்னியாக இருக்காது. ஸோ அந்த நபருக்கு வந்துங்க எண்டோஸ்கோப் பண்ணி உணவு குழாயில் புண்ணு ஒன்றும் இல்லை, வேல் வந்து லூஸாக ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, இங்கே ஒன்றும் ஹெர்னியாக ஒன்றும் இல்லை, இரைப்பையில் வந்து அதிகமான அமிலம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அறிகுறி நம்ம பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப் பண்ணுறப்பே தெரியுங்க, சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த இன்னர் லைனிங் ஆஃப் ஸ்டமக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா. ப்ளஸ் எண்டோஸ்கோப்பி தாண்டி சிறுகுடலில் இந்த பிகினிங் ஸ்டேஜ் டியோடினம் சொல்லுவோம், அந்த பகுதி அல்சர் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் பயப்படக்கூடிய எந்த கட்டி இல்லை, கேன்சர் இல்லை, வேல்வும் பெருசாக லூஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, மார்னிங் எந்திரிச்சாங்கன்னா வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கப்பு மில்க், அவ்வளோதான். ஆனால் எந்திரிக்கிற ஒரு நபர் வந்து வித்தின் 2 hours பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே போயிடணுங்க. இப்போ ஒரு நபர் வந்துங்க 6 மணி எந்திரிக்கிறாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக 8-8:30 மணிக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக லைட்டாக சாப்பிட்றணும். சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபியோ டீயோ கொஞ்சம் குடிச்சிக்கலாம். அதே மாதிரிங்க அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 8:30 மணிக்கு அப்புறம் 9:30, 10:30, 11, 11 to 11:30 3 hours ஆயிடுச்சு, அமிலம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அந்த இரைப்பையில் வந்து நம்ம வந்து அப்போ காஃபி டீ குடிக்கக்கூடாது, பட் நல்ல மோர், பழங்கள், ஜூஸ் இந்த மாதிரி கூலாக குடிச்சிட்டோம்னா அதே வந்து இந்த அமிலத்தோட நியூட்ரலைஸ் பண்ணி வயிறு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1:30 மத்தியானம் 1:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா, சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து 2ஆக பிரித்து பாதி சாப்பாடு மட்டும் கம்மியாக மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் சாயந்தரம் 5:30 மணிக்கு 2 இட்லியோ ஒரு தோசையோ லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் காஃபி, அடுத்து நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு மறுபடியும் லைட்டாக உணவு. நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் 2 hours நம்ம தூங்கணும். நான் மார்னிங் என்ன சொன்னேன், சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours சாப்பிட்ணும்னு சொல்கிறோம், நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours தூங்கணும். திருப்பி நம்ம முழிச்சிட்ருக்குறோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி 11 மணிக்கு 12:30 மணிக்கு மறுபடியும் ஃப்ரூட்ஸு, மில்க்கு இந்த மாதிரி குடிச்சிட்டோம்னா ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர் உணவு அப்போ சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அதிகமான அமிலம் உற்பத்தி ஆகுது. எண்டோஸ்கோப்பி பண்ணிட்டாரு, உள்ள ஃபைண்டிங் பார்த்தாச்சு, பெருசாக ஒன்றும் வேல் லூஸ் இல்லை. ஆனால் உணவு இந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா உடம்பு டயர்டாயிரும், ஹெட்டேக் வரும், சிவியர் வாமிட்டிங் வந்துடும், பாடி டோட்டலாக டயர்டாயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 45-45 வயசு மேலே இருக்கவங்க அமிலம் மேலே வந்தாலே நெஞ்சு எரிச்சு சொல்ல மாட்டாங்க, நெஞ்சு வலி வந்துடும். பிகாஸ் அந்த அமிலம் மேலே வரனால ஃபஸ்ட்டு பயப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்தாலே அந்த ஏஜில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா. ஸோ ஸ்ட்ரைட்டாக பேசி என்ன பண்ணுவாங்க, நேராக ஹார்ட் டாக்டர் போயிட்டு இசிஜி எக்கோலாம் பண்ணிவிட்டு ஹார்ட் நல்லா தான் இருக்கும், பட்டு ப்ராப்ளம் வந்து அமிலம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்துங்க நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிட்டோம், உள்ள டேமேஜ் பார்த்துட்டோம், நம்ம மெடிசன் கொடுத்துட்டோம். ஆனால் மெடிசன் தான் க்யூர் கிடையாது. மெடிசன் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நம்ம மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெடிசன் வந்து உள்ள டேமேஜ் ஆன இன்னர் லைனிங்கை க்யூர் தான் பண்ணணும், அவ்வளோதான். பட் மேற்கொண்டு டே டு டே நம்ம எப்படி வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கிறோம், நம்ம எப்படி சாப்பிட்றோம் பொறுத்தான் ப்ராப்ளம் சரியாகும். ஆனால் மெடிசன் சாப்பிட்டோம், க்யூர் பண்ணிட்டோம், ஆஃப்டர் 2 மாதம் கழிச்சுங்க திருப்பி அவர் பழைய மாதிரி சாப்பிடல, வயிறு எம்டியாக விட்றாரு, அப்போ என்ன ஆகும், அந்த நாட்களில் திருப்பி அவருக்கு அமிலம் அதிகமாக தான் சுரக்கும், திருப்பி அந்த அமிலம் மேலே ரிவர்ஸ் தான் வரும். இதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கலைன்னா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3-4 மாதம் மறுபடியும் எண்டோஸ்கோப் பண்ணுறது, திருப்பி மெடிசன் சாப்பிட்றது. எனக்கு வந்து அல்சர் 7 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக சொல்கிறது. இது வந்துங்க ட்ரீட்மெண்ட் வந்துங்க ட்ரீட்மெண்ட் வந்து டயட். அப்புறம் நைட் நம்ம ப்ராப்பராக தூங்கணும். நைட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நைட் வந்து இரைப்பையில் அமிலமே உற்பத்தி ஆகாது, 0. ஸோ மார்னிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் தூங்காத நபர்கள் பார்த்திங்கன்னா நைட்டும் அமிலம் டே டைம் மாதிரி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிக்கிறப்போவே சிவியர் வாமிட்டிங்கோடு தான் எந்திரிப்பாங்க. ஸோ ஒரு நபர் வந்துங்க அந்த அசிடிட்டி எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்லீப், மார்னிங் வந்து ஒரு 1/2 hour 1 hour வாக்கிங், டைம்லி கரெக்டான உணவு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னாலே
அமிலம் தன்மையினால் வரக்கூடிய நெஞ்செரிச்சல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நெஞ்செரிச்சல் அப்படின்னு வரும்போது இந்த ஹேபிட்ஸ் ரொம்ப பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தோம், ஒரு உறுப்பு பற்றி பேசும்போது நீங்கள் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி சொல்லியிருக்கீங்க. அங்கே நிறைய வேலை நடக்குது. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சரியான இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மோஷன் இர்ரெகுலர் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். பைல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், இது நிறைய பேர் வெளியில் சொல்கிறது இல்லை. அது ரொம்ப ஜாஸ்தியானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருதுன்னு. ஸோ இப்போ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கேயோ உணவு தாங்க மெயினாக. நம்ம வந்து அதாவது ஃபைபர் நார் சத்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் வந்து பல்காக ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகும். நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி, கீரை, பழங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவு நம்ம எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நார் சத்து எதுவுமே இருக்காது. மோஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் போகும். ஸோ ஒரு நபர் வந்துங்க டெய்லி கரெக்டான வீட்டு உணவு கரெக்டாக சாப்பிட்டு டெய்லி ப்ராப்பராக மோஷன் போகிற நபர் 2-3 நாள் வெளியூர் போகிறாரு, அங்கே ப்ராப்பரான உணவு இல்லை, ப்ராப்பரான ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் போதும் ஆசன வேலை ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுங்க நல்லா போயிட்டு இருந்த ஒரு நபர் காலையில் மோஷன் ரொம்ப ஹார்டாக போகுது, கல் மாதிரி. இப்போ ஆசனவாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்டாக மோஷன் வருது. ஆசனவாய் வந்துங்க மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மசில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு 2.5 to 3 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த மலத்தை வெளியே கொண்டு வரதுக்கு. அதையும் மீறி மலம் வந்து ஹார்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹார்ட் மோஷன் என்ன ஆகும், வெளியே வர்றப்போ ஒரு பக்கம் கிழிஞ்சி தான் மோஷனு வெளியே வரும். அந்த கிளியறதை என்ன சொல்லுவோம் நம்ம வந்து ஃபிஷரின் ஆனோ ஃபிஷர்னு சொல்லுவோம், வெடிப்பு. ஸோ இப்போ ஒன்ஸ் மோஷன் வெளியே வரப்போ அங்கே வெடிப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்க மசில் என்ன ஆகும்னா டோட்டலாக டைட் ஆகிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த நபர் நல்ல ஃப்ரூட் சாப்பிடுவார், மோஷன் கொஞ்சம் சாப்பிட்டா தான் போகும். ஆனால் மோஷன் வெளியே வர்றப்போ இந்த மசில் விரிவடையாது, ஏன்னா அங்கே டேர் ஆகிட்டனால. அப்போ என்ன ஆகும், விரிவடையாத ஆனஸ் வழியாக மோஷன் வெளியே வர்றப்போ அந்த மோஷன் வந்து அந்த ஆசன இந்த டேர் ஆச்சு இல்லைங்களா, அங்கே பட்டு மோஷன் வெளியே போகிறப்போ சிவியர் பெயின் ப்ளஸ் பிளட்டு. இது வந்துங்க ஒரே நாளில் ஒருத்தருக்கு வரலாம். இது வந்து ஃபிஷர்னு சொல்கிறது. இதே வந்துங்க மோஷன் வந்துங்க லாங் ஸ்டாண்டிங்காக டெய்லி மார்னிங் பாத்ரூம் போனால் முக்கி மோஷன் போகிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறது, அங்கேயே நார்ச்சத்தை அடிக்கட்டாக இருக்காது. ஆனால் ஆசனமாக டேர் பண்ணுறாலும் இல்லாட்டி கூடங்க டெய்லி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் மோஷன் போவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆசனவாயில் 3 ரத்த குழாய் முடியும், 3 ரத்த குழாய் முக்கி மோஷன் போகிறனால அந்த ரத்த குழாய் என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகி அந்த ஆசனவாயில் அந்த ரத்த குழாயே ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆயிரும், குஷன் மாதிரி. அதுதான் பைல்ஸ்ன்னு சொல்கிறதுங்க. ஸோ பைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாயில் 3 இடத்துல வரலாம். இந்த பைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 1, 2, 3, 4ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்துங்க ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே மோஷன் போகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்துங்க 3 இடத்துலையும் அந்த ரத்த குழாய் குஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, கிரேட் 2ன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆனால் மோஷன் ஸ்மூத்தாக போகிறப்போ என்ன ஆகும்னா அந்த குஷனில் பட்டு போனாலும் சம்டைம்ஸ் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் மோஷன் ஹார்டாக போச்சுன்னா அந்த மோஷன் என்ன ஆகும், அந்த குஷன் அந்த ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒராசிட்டி கீழே போகும். அப்போ என்ன ஆகும், பிளட் வந்துடும். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாங்க பிளட் வந்தது பைல்ஸ்னால, சொன்ன பேச வந்து ஃபிஷர்னால. அதே மாதிரிங்க சில பேச பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துங்க 8 மணி வீட்டில் கிளம்பணும், கொஞ்சம் ஏர்லியாக இருந்துச்சு, ப்ராப்பராக ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் டைம் கொடுத்து பவுலை எவாக்குவேட் பண்ணி எப்படி பண்ணணும், அவசரமாக எந்திரிக்கிறது, ரிஃப்ளெக்ஸ் இருந்தாலும் ப்ராப்பராக அதுக்குன்னு டைம் ஒதுக்குறது இல்லை, அவசரமாக வேலைக்கு போகிறது, வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும், ஆனால் அப்போவும் ரெஸ்ட் ரூம் போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனாங்க, வந்த ரிஃப்ளெக்ஸ் திருப்பி போயிடும். ஸோ என்ன ஆகுனா ஆசனவாயில் மோஷன் இறுகிங்க அங்கே உள்ள சுரப்பிகள் இருக்குது, கிளாண்ட்ஸு, அது என்ன ஆகும், இன்ஃபெக்ட் ஆகும், அது சீயாக மாறும், அந்த சீ வந்து வெளியே உடையும். இது வந்து பெரியானல் ஆப்சஸ் சொல்கிறது. ஸோ ஃபிஷர், பைல்ஸ், ஆப்சஸ். இந்த ஆப்சஸ் தான் என்ன ஆகும், உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா பின்னாடி அடிக்கடி உடஞ்சி அது ஃபிஸ்டலாவாக மாறிடும். இது வந்து ஆசனவாயில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்துங்க நம்ம வந்து உணவு ப்ராப்பராக சாப்பிடாதனால தான். அதே மாதிரிங்க இது வந்து ஓகே ரத்தம் வருது பைல்ஸ்னால வருது, ஆனால் எல்லாத்துக்குமே ரத்தம் வருது பைல்ஸ்னால கிடையாது. 100 பேருக்கு பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 100 பேரில் சதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேருக்கும் ஆசன வழியாக எண்டோஸ்கோப் பண்ணோம்னா 10 பேருக்கு உள்ளே ஏதாச்சும் ஒரு கட்டி இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ சம்டைம் பேஷண்ட்ஸ் ப்ராப்பராக நம்ம டைம்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இது சதை அப்படின்னா உடனே நம்ம முந்தையெல்லாம் வந்துங்க ஒரு 15-20 வருஷம் முன்னாடிலாம் விரல் வச்சு தான் பார்ப்போம். ஸோ விரல் ஒரு 7 சென்டிமீட்டர் விரல் போகுதுன்னா அந்த 7 சென்டிமீட்டர் நம்ம பார்க்க முடியும் உள்ளே ஏதாவது கட்டி இருக்கா, அதுக்கு மேலே கட்டி இருந்தால் தெரியாது. இப்போ அப்படி இல்லை, ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப்பி, அந்த எண்டோஸ்கோப்பி ரொம்ப நூல் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாமினேஷன், 1 நிமிஷம் கூட ஆகாது.
ஸோ பேஷண்ட் பிளட்டு வருது அப்படின்னாலே அது வலியோடு வந்தாலும் சரி வலி இல்லாமல் வந்தாலும் சரி சடனாக பிளட் வருதுன்னா நம்ம மாதம் வெளியே எண்டோஸ்கோப் பண்ணி உள்ள கட்டி இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரிங்க கான்ஸ்டிபேஷன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் மோஷன் சரியாக போகிறதில்ல. மேபி நம்ம தைராய்டு டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம், ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வெயிட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒபீஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பெருங்குடல் நல்லா இருக்கும், மூமெண்ட்ஸ் நல்லா இருக்காது, மொட்டிலிட்டி நல்லா இருக்காது. ஸோ பெருங்குடல் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் கொலனோஸ்கோப்பி. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எண்டோஸ்கோப் பண்ணிட்டேன், பெருங்குடல் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது, நான் ப்ராப்பராக சாப்பிட்றேன், அப்போவும் மோஷன் சரியாக போகிறதில்லன்னாங்க. லைஃப் ஸ்டைல், டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, ப்ராப்பராக தூங்கணும், மார்னிங் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்துங்க பெருங்குடலை ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி லூஸ் மோஷன் இன்னொரு கேட்டகரிஸ்னால் லூஸ் மோஷன். ஸோ வெளியே ட்ராவல் பண்ணுறோம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் 1 or 2 days லூஸாக மோஷன் போகுது, மெடிசன் சாப்பிட்டோம், செட்டில் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் எவ்ரிடே லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு, மோர் தென் ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிடுச்சு, மெடிசன் சாப்பிட்டாலும் நிற்கலை அப்படின்னாலே அந்த டைம் என்னென்னா நம்ம வந்து உள்ளே செக் பண்ணி பார்க்கணும், ஏன் லூஸ் மோஷன் வருதுங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து கொலனோஸ்கோப்பி வந்து பெஸ்ட்டு எண்டோஸ்கோப்பி. கண்டிப்பாக சார். இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பாதிப்பு இருக்குது அப்படின்னு வந்தால் எந்த இடத்துல இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை தேவைப்படுது, அது அவங்களுக்கு ஒரு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக அமையுது? ஓகேங்க. சரி, நுண்துளை லாப்ரோஸ்கோபி, நுண்துளை அறுவை சிகிச்சை வந்து லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இப்போ வயிற்றில் நம்ம முந்தையெல்லாம் வந்துங்க 990க்கு முன்னாடி என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ ஒரு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன்னா ஓப்பன், பித்தப்பை ஆப்ரேஷன்னா ஓப்பன். இப்போ வந்துங்க வயிற்றில் சிசேரியன் மட்டும்தான் ஓப்பன் சர்ஜரி, குழந்தை நம்ம எடுக்கணும். மீதி எல்லா ஆப்ரேஷனுமே மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணாமலேயே சின்ன சின்ன சிறு துளைகள் மூலமாக லேட்டஸ்ட்டாக ஹை டெஃபினிஷன் கேமரா வச்சுங்க உள்ளே இருக்க வியூ மூலமாக நம்ம ஸ்மாலஸ்ட் தின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே கொண்டு போய்ங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ காமனஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா நம்ம சொசைட்டியில் தரக்கூடிய அப்பண்டிக்ஸ், ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் சொல்கிறது, அது ரொம்ப ரொம்ப காமன் அப்பண்டிக்ஸு. இன்னொரு காமனஸ்ட் சர்ஜரி லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது பித்தப்பை. ஸோ கால் பிளாடர் ஸ்டோன் முந்தையெல்லாம் நல்லா நம்பர் 1990க்கு முன்னாடிங்க ஒரு கால் பிளாடர் சர்ஜரிலாம் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய ஃபுல்லாக ஓப்பன் சர்ஜரி. இப்போ அப்படி இல்லைங்க, மார்னிங் வந்தால் மத்தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப யங் பேஷண்ட்னா நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம், நெக்ஸ்ட் டேலேருந்து டோட்டலி தேர் பேக் டு ரொட்டீன். அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஹெர்னியா. ஹெர்னியா வந்துங்க குடல் இறக்கம்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது தொப்புள்ள நம்ம வயிற்றுலைங்க சிறுகுடலை சுற்றி மசில் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். பட் நம்ம வயிற்றில் பார்த்திங்கன்னா தொப்புள் பகுதியும் நம்ம வயிறுத்தோட ஜங்ஷன் சேரக்கூடிய பகுதியும் எல்லாத்தையும் கொஞ்சம் மசில் வீக் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துங்க நம்ம முக்கி மோஷன் போகிறது, குனிஞ்சு வெயிட்டை தூக்குறோம், ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இருமுறோம். அப்போ என்ன ஆகும்னா வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகி அந்த ப்ரெஷர் வந்துங்க குடல் எல்லா பக்கம் வெளியே தள்ளும். அப்படி தள்ளுறப்போ தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக்னஸ், அது ஸ்டாண்ட் பண்ணாமல் என்ன ஆகும், அப்படியே வெளியே வந்துடும். ஸோ தொப்புளில் ஹெர்னியா ஃபார்ம் ஆகுறது இப்படி தான். அதே மாதிரி ஜென்ஸில் ரொம்ப காமன் பார்த்திங்கன்னா வயிறு தொட ஜங்ஷனில் இங்குவல் ஹெர்னியான்னு சொல்கிறது, அங்கேயே மசில் வீக்காக இருக்கும். எந்திரிச்சு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உள்ளே இருக்க குடல் என்ன ஆகும், அந்த வீக் பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ இது வந்து தானாக வரக்கூடிய ஹெர்னியா. இது ரொம்ப ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஹெர்னியா பார்த்திங்கன்னா லேடிஸில் வந்து சிசேரியன் சர்ஜரி, இல்லாட்டி ரொம்ப வருஷம் முன்னாடி ஓப்பன் யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி அப்பண்டிக்ஸ் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வயிற்றுலங்க எங்கே ஒரு ஓப்பன் அறுவை சிகிச்சை தழும்பு இருந்தாலுமே அந்த ஓப்பன் பண்ணாலே அந்த மசில் என்ன ஆகும்னா அங்கே ஸ்ட்ரென்த்து போயிடும். ஸ்ட்ரென்த்து போயிடுச்சுன்னா அங்கே வந்து வீக்னஸ். அந்த வீக்னஸ் என்ன ஆகும்னா நீங்கள் உள்ளே இருக்க குடல் வந்து வெளியே ப்ரெஷர் கொடுக்குறப்போ அந்த பகுதி வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அந்த தழும்பு வழியாக குடல் வெளியே வந்துடும். இது வந்து இன்சிஷனல் ஹெர்னியா சொல்கிறதுங்க. ஸோ அதுக்காக தான் அதுங்க மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் ஓப்பன் சர்ஜரி அவாய்ட் பண்ணோம்னா பெட்டர். ஓப்பன் சர்ஜரி பண்ணாலே அப்போதைக்கு ஓகே, பட் ஃப்யூச்சரில் வந்துங்க அந்த தழும்பு வழியாக குடல் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முந்தி வந்துங்க இதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். இப்போ லாப்ரோஸ்கோபி சர்ஜரியில் தொப்புள் ஹெர்னியா ஆகட்டும், நான் சொன்ன இங்குவல் ஹெர்னியா ஆகட்டும், இல்லை லேடிஸ் வரக்கூடிய இன்சிஷனல் ஹெர்னியா ஆகட்டும், எல்லா ஹெர்னியாஸுமே வந்து நம்ம வந்து லாப்ரோஸ்கோபி மூலமாக அந்த பகுதியை எக்ஸாமின் பண்ணி வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் லாப்ரோஸ்கோபி மூலம் மறுபடியும் வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஓட்டைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஓட்டையை லாப்ரோஸ்கோப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு வலை வச்சு அது வலையை லாப்ரோஸ்கோபி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே நாளாக வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஏன்னா இது எல்லாமே காமனஸ்ட் இன் லேடிஸ். ஸோ லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மாதிரி இல்லை, லேடிஸ் வந்துங்க 1 or 2 days மேலே அவங்க வந்து அலாட் பண்ண முடியாது அவங்களுடைய ஹெல்த்துக்காக. தே ஹேவ் டு கோ பேக். அவங்க வந்து அவங்க வேலைக்கு திரும்பி போகணும், வீட்டில் ஏகப்பட்ட ஃபேமிலி ஒர்க்கெல்லாம் இருக்கும், குட்டிஸை பார்க்கணும். அப்படிங்கிறப்போ வந்துங்க இந்த காலகட்டத்தில் வந்து முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும்னாலே 2 வாரம் ஒதுக்கணும், அடுத்து 1 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணும், அந்த நேரத்தில் வந்து யாரோ பெரியவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ எதுவுமே கிடையாதுங்க.
ஜஸ்ட் காலையில் வந்தால் மத்தியானம் ஹெர்னியா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். அடுத்த நாள்லேருந்து அவங்களே வந்து வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பண்ண முடியும். இது வந்து ஹெர்னியா சர்ஜரி. அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியில் முக்கியமான இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ அதாவது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ எல்லா ஒபிசிட்டிக்கும் நான் வந்து உடனே சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நபர் ஒபிசிட்டின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு ஏன் ஒபிஸாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்கு லாட் ஆஃப் பிளட் டெஸ்ட் ஃபஸ்ட் பண்ணணும். ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணணும். அது நான் சொல்லிட்டு செகண்டரி ஒபிசிட்டி, அதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனால் வெயிட் அதிகமாகக்கூடியது, இது ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட்டு, இது வந்து நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு வெயிட் மட்டும் கிடையாது, வெயிட் ஹைட்டு கால்குலேட் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸு. ஒரு நபர் வந்து 25 கம்மியாக இருந்தால் அது வந்து டோட்டலி நார்மல். 25-30 பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் ஓவர் வெயிட்டு, 30-35னா ஒபீஸு, 35க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மார்பிட் ஒபிசிட்டி. அது ஒபிசிட்டினாலேயே வந்துங்க அவங்க உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் ஆகி லாட் ஆஃப் செகண்டரி ப்ராப்ளம்ஸ், பிபி வரக்கூடியது, சுகர் வரக்கூடியது, மூட்டு வலி, பேக் பெயின், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், லேடிஸில் வந்துங்க இன்ஃபர்டிலிட்டி, பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி, இது எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. இப்போ வந்துங்க ஒரு பிஎம்ஐ 25 to 30 அவ்வளோதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துங்க டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டயட்டை நம்ம தரணும். ஸோ வி ஹவ் டெடிகேட் டயட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஹை கலரி டயட் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி டயட் நம்ம ப்ராப்பர் கவுன்சிலிங் தரணும். ப்ளஸ் ப்ராப்பர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். எனர்ஜி இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ அவுட்புட் சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது, உட்காண்டே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெய்லி அவங்க உடம்புக்கு அவங்க டெஃபினட்டாக 1 to 1.5 hours, 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஒர்க் அவுட் வித் ப்ராப்பர் டயட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக க்யூர் பண்ண முடியும். இதே பிஎம்ஐ 30 to 35ன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ப்ராப்பர் டயட் பண்ணோம்னா அவங்களும் கொண்டு வர முடியும். பிஎம்ஐ 35 மேலே போயிடுச்சுன்னா சம்டைம் அவங்களால முடியாது, நடந்தால் மூச்சு வாங்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துங்க சம்டைம்ஸ் வந்துங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எண்டோஸ்கோப்பிலேயே பலூன் அப்படின்னு இருக்குது. நம்ம எண்டோஸ்கோப்பிலேயேங்க இறைப்பையை ஒரு முக்கால்வாசி இறைப்பையை பலூன் வச்சு ஃபில் பண்ணிடுவோம், எண்டோஸ்கோபிக் இன்ட்ராகாஸ்டிக் பலூன் சொல்லிட்டு. அந்த பலூனை வந்துங்க ஒரு 9 months உள்ளே வச்சுருவோம் இறைப்பை உள்ளேயே. ஸோ இன்டேக் நல்லா கம்மியாயிரும், வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகும். எண்டோஸ்கோப்பி அப்படிங்கிறனால வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போய்க்கலாம். ஆஃப்டர் ஒரு 9 மாதம் கழிச்சு அந்த பலூன் நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்ல சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் இருக்கும். இது வந்து எண்டோஸ்கோபிக் இன்ட்ராகாஸ்டிக் பலூன் சிகிச்சை. இதே வந்துங்க பிஎம்ஐ 40-45லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டயட்னால முடியாது, ப்ளஸ் ஃபிட்னஸ் பண்ணாலும் அவங்களால முடியாது. அப்போ தான் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக வந்து இந்த ஒபிசிட்டிக்கு நம்ம வந்து சிகிச்சை பண்ணுறோம். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி, பைபாஸ் அப்படிலாம் வந்து அந்த ஒரு கான்செப்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் வந்துங்க இந்த ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட டயபெட்டிஸ், பிபி எல்லாமே ரிவர்ஸ் ஆகி டோட்டலி பேக் டு நார்மல் இது அந்த மாதிரிங்க. ஸோ அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோபியில் வயிற்றுக்கூடிய எல்லா ப்ராப்ளம் மேக்ஸிமம் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக டாக்டர், வயிறு மற்றும் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த உறுப்புகள் என்னென்னலாம் இருக்குது, அதோட வேலைகள் என்னென்ன, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை மூலமாக இந்த எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகளை கொடுக்க முடியுது. அந்த நாள் 10-20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சர்ஜரின்னு போயிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கி ஒரே நாளில் வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. உங்கள் துறை சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிங்க, தேங்க்யூ. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன இனிமையான தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை பற்றி பல மேடைகளில் பேசவும் எழுதவும் கேட்டிருக்கிறோம். சிலம்பில் பல்வேறு விதமான காப்பிய நயங்கள் உண்டு. சிலப்பதிகாரத்தினுடைய கவிதை அழகு, அது கதை சொல்லிக் கொண்டு போகிற பாங்கு, இவைகளையெல்லாம் பலரும் பல இடங்களில் பாராட்டியிருக்கிறதை நாம் படித்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் படித்து கொண்டிருக்கிற போது சில நேரங்களில் சில உண்மைகள் நமக்கு படுகின்றன. எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லுவார், படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மறு வாசிப்பும் முக்கியம். படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிற போது நமக்கு பல புதிய செய்திகளும் கிடைக்கின்றன. அதைத்தான் வள்ளுவனும்
நவில்தோறும் நூல் நயம் என்றான். நேற்றைக்கு படித்ததை விட இன்றைக்கு படிக்கிற போது இன்னொரு புதிய பொருள் நமக்கு படுகிறது என்றால் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நாமும் வளர்ந்திருக்கிறோம் என்பதால் அது சரியானது தான். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அறிவின் அடிப்படையிலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உடலின் அடிப்படையில் மட்டுமல்லாமல். எனவே சிலப்பதிகாரத்தை திரும்ப படிக்கிற போது அவருடைய நாடக உத்தி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை அந்த முதல் புகார் காண்டத்தின் முதல் காதையிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நன்றாக அறிவோம், 4 வாழ்த்துகளோடு சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. திங்களை வாழ்த்துகிறது, ஞாயிறு சூரியனை வாழ்த்துகிறது, அதற்கு பிறகு மாமழையை போற்றுகிறது, பிறகு பூம்புகாரை போற்றுகிறது. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி முதல் 12 வரிகள் சிலப்பதிகாரத்தின் தொடக்கம் வாழ்த்துதான். வாழ்த்து காதை முடிந்ததற்கு பிறகு அந்த முதல் காதையில் அந்த வாழ்த்து முடிந்ததற்கு பிறகு அடுத்து வருகிற 3 வரிகளை படித்து கொண்டிருந்த நேரத்தில், சரியாக சொன்னால் ஒரு மறு வாசிப்பில் பட்டென்று ஒரு புதிய செய்தி நமக்கு புலப்பட்டது. அது வேறொன்றும் அல்ல, புகாரை பற்றி சொல்லுகிற போது புகாரை பற்றி சொல்லித்தான் அந்த காப்பியம் தொடங்குகிறது. அந்த பூம்புகார் எப்படிப்பட்ட ஊர்? பொதியிலாயினும் இமயமாயினும் பதி எழு அறியார் பழங்குடி கிழிய பொது அரு சிறப்பின் புகாரே ஆயினும். இதுதான் அந்த 3 வரிகள். பதி எழு அறியார் என்று ஒரு தொடர் இருக்கிறது. பொதியிலாயினும் இமயமாயினும், இந்த 3 வரிகளுக்கான பொருள் பொதிகையானாலும் இமயமானாலும் பூம்புகார் ஆனாலும் இவை 3க்கும் வளர்ச்சி தான் உண்டே தவிர ஒடுக்கம் முடிவு என்பது இல்லை என்று முந்து நூல் உணர்ந்தோர் கூறுகிறார்கள், அறிவாளிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது பொதிகையோ இமயமோ பூம்புகாரோ. அவர் பூம்புகாரை எதனோடு ஒப்பிடுகிறார்? ஒரு பக்கத்திலே தெற்கே பொதிகை, இன்னொரு பக்கத்திலே வடக்கே இமயம். அந்த 2 மலைகளைப் போல பூம்புகாரும் புகழில் உயர்ந்து நிற்கிற இன்னொரு மலை என்பதாக இந்த 3க்கும் என்றைக்கும் வாழ்வில் ஒடுக்கமே இல்லை, முடிவே இல்லை என்றுதான் அறிவாளிகள் கூறுகிறார்கள் என்று சொல்லுவதில் என்ன பெரிய வியப்பு இருக்கிறது என்றால், வியப்பல்ல, ஒரு நாடக உத்தி இருக்கிறது. அந்த பூம்புகாரை பற்றி சொல்ல வருகிற இளங்கோவடிகள் பயன்படுத்துகிற அந்த சொற்களை மறுபடியும் எண்ணி பாருங்கள். பதி எழு அறியா பழங்குடி கடியே என்கிறார். பதி என்றால் இடம், வாழிடம், குடியிருப்பு. தான் வாழுகிற ஊரை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போகிற பழக்கம் இல்லாத, அப்படி தேவை இல்லாத ஒரு சிறப்பு மிக்க பழங்குடியை கொண்டிருக்கிற புகாரே ஆனாலும் என்று கூறுகிறார். இந்த கதையின் அடித்தளமே, எந்த மண்ணிலே கோவலன் பிறந்தானோ கண்ணகி பிறந்தாளோ 2 பேரும் அந்த மண்ணில் வாழ முடியாமல் இன்னொரு மண்ணுக்கு புகாரிலிருந்து மதுரைக்கு போவது என்பதுதான் இந்த கதையின் போக்கு. ஆனால் புகாருக்கு சிறப்பே என்ன என்று இந்த இடத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் புலம்பெயர்ந்து பழக்கம் இல்லாதவர்கள் அல்லது புலம்பெயர வேண்டிய தேவை இல்லாதவர்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய துயரம் தான் பிறந்த மண்ணை விட்டு போவது தான். அது தொழிலுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், வேறு காரணங்களுக்காக. இன்றைக்கு அகதிகளாக போகிற மக்கள் தான் உலகெங்கும் இருக்கிறார்கள். அகதிகளாக போவது துயரம் என்பதை அகிலம் அறியும். ஆனால் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் போவது கூட துயரம்தான். பிறந்த மண்ணில் வாழ கொடுத்து வைக்கவில்லை என்று சிலர் கூறுவார்கள். அப்படி பிறந்த மண்ணை விட்டு போக வேண்டிய தேவையே இல்லாதவர்கள் பூம்புகார் மக்கள். அப்படியானால் என்ன பொருள்? அந்த மண்ணிலேயே அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்த நாடு தற்சார்பு உடையதாக இருக்கிறது. எதற்காகவும் அடுத்தவனிடம் கையேந்த வேண்டியதும் இல்லை, அடுத்தவன் மண்ணை மிதிக்க வேண்டியதும் இல்லை. பதி எழு அறியா அந்த பழக்கமே தெரியாத மக்களாக இருக்கிற பூம்புகார் மக்கள் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். எனவே அந்த காப்பியத்தின் சோகமே கோவலன் இறந்து போகிற சோகத்துக்கு முன்னால் எப்போது தங்கள் மண்ணை விட்டு வேறு மண்ணில் அடியெடுத்து வைக்கிறார்களோ அப்போதே தொடங்கிவிட்டது. எனவே அந்த மண்ணுக்கு இருக்கிற இயல்பு மாறிப்போகிற காலத்திலே தான் நான் காப்பியத்தை எழுதியிருக்கிறேன் என்று இளங்கோவடிகள் சொல்லாமல் சொல்லுகிறார். 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையிலே நடைபெற்ற போது ஒரு கவிதை போட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கவிதை போட்டியிலே மறைந்த கவிஞர் குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் முதல் பரிசை பெற்றார். அந்த கவிதைக்கான தலைப்பு அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த தலைப்பு புகாரில் ஒரு நாள் என்பது. புகாரில் நடந்த அந்த நிகழ்வுகளில் ஏதோ ஒரு நாளில் நடந்த நிகழ்வு
நம்மை கண்டிப்பாக பாதித்திருக்கும், அதை பற்றி எழுதுங்கள் என்பதுதான் அந்த கவிதை போட்டிக்கான தலைப்பு. அதிலே குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் எழுதியிருந்த அந்த ஒரு நாள் இன்றைக்கும் நாம் எண்ணி பார்த்தால் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளே அதைத்தான் எண்ணி இருக்கிறார் என்பது புரிகிறது. அந்த போட்டிக்கு வந்த கவிதைகளிலே கலந்து கொண்ட பலரும் எந்த நாளை குறிப்பிட்டு எழுதினார்கள் என்றால், கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நடந்த நாள், அல்லது கோவலனும் கண்ணகியும் பிரிந்த நாள், அல்லது கோவலன் மாதவியோடு மகிழ்ந்திருந்த நாள், அல்லது கானல் வரி பாட்டு பாடிய நாள், அல்லது அதற்கு பிறகு மாதவியை விட்டும் கோவலன் பிரிந்த நாள். இவைகளெல்லாம் மகிழ்வும் துயரமும் நிறைந்த நாள்கள்தான் என்றாலும் புகாரின் வரலாற்றில் குறிக்கத்தக்க நாள் என்று சொல்ல முடியாது. கோவலன் கண்ணகியைப் போல பலரும் மகிழ்ந்திருக்கலாம், கோவலன் கண்ணகியைப் போல சிலராவது பிரிந்தும் இருக்கலாம். ஆனால் பூம்புகாரின் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக எது இருக்குமென்றால், அன்றைக்கு கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற அந்த கவிதையும் இதைத்தான் சொன்னது. மறக்க முடியாத நாள், கோவலனும் கண்ணகியும் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறிய நாள்தான் என்று சொன்னது. ஏன் அதனை அப்படி நாம் குறிப்பிடலாம் என்றால், அதற்கான இடத்தை இந்த புகார் காண்டத்தின் முதல் காதையில் தொடக்கத்திலேயே இளங்கோவடிகளே சொல்லிவிட்டார். அந்த பூம்புகாருக்கு இருக்கிற பெருமை 17 அறியா மக்களை கொண்டது என்பதுதான். தான் பிறந்த அந்த மண்ணை விட்டு குடியை விட்டு அகலாத, புலம்பெயர வேண்டிய தேவையில்லாத மக்களை கொண்ட ஊர் பூம்புகார் என்று சொல்லிவிட்டு அந்த பூம்புகார் காண்டம் முடிகிற போதே அவர்கள் அந்த புகார் நகரை விட்டு வெளியில் போனார்கள், புலம்பெயர்ந்தார்கள், அகதிகளாக சென்றார்கள், அல்லது காவுந்தியடிகளால் மதுரை காண்டத்திலே அடைக்கலமாக கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது அந்த காப்பியத்தின் சோகம் அங்கேயே பின்னால் வரப்போகிற அந்த கதையின் போக்கு முதல் காதையிலேயே மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான். நாம் சிலம்பில் பல வரிகளை படித்திருக்கிறோம். இந்த வரி மறுவாசிப்பில் என் மனத்தில் படிந்தது. அவர்கள் 17 அறியா மக்கள் என்பது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலை வாய்ப்புகளை பற்றியும் இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நாம் பட்டதார இளைஞர்கள் அரசாங்கத்திலையும் அரசு சார்ந்த துறைகள்லையும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையும் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் தகுதியானவர்கள், அந்த பணிகளுக்கான தேர்வுகள் என்ன மாதிரியான முறைகளில் நடக்குது, எந்தெந்த நிறுவனங்கள் அந்த தேர்வுகளை நடத்துகின்றன, அந்த தேர்வுகளுக்காக தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறார்கள், அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான 3 நிலை தேர்வுகள் என்னென்ன, அந்த தேர்வு அமைப்பு என்ன, அந்த தேர்வு முறை என்னங்கிறது குறித்து பார்த்தோம். அந்த வகையில் நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான நேர்முக தேர்வு, அதாவது ஆளுமை தேர்வு, அது எப்படி நடக்குது, அந்த ஆளுமை தேர்வில் பங்கு பெறக்கூடிய ஒரு மாணவருக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சில மாணவர்களுக்கு பெரும்பாலான மாணவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அதாவது எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, இன்டர்வியூவில் போய் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் விடையளிக்கணுமா, எனக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூனா என்ன அப்படின்னு பேசினோம். அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூடைய ஒரு பகுதியாக ப்ரோவோகேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது உங்களை தூண்டிவிட்டு உங்களுடைய உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய மாதிரியான வினாக்கள் வந்தால், கேள்விகள் வந்தால் அதை எப்படி அணுகணும், அதை கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு குறித்து நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூடைய ஒரு பகுதியாக இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, எப்படி ஒரு மாணவருக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கருத்தாக்கங்கள் எப்படி கருத்தாக்கம் பண்ணணும், எப்படி ஒரு கருத்தை நான் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அது நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் ப்ரோவோகேட்டிவ் கொஸ்டின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் பற்றி பேசணும். அது ஒரு மாணவர் இன்டர்வியூக்கு போகிற போது அல்லது ப்ரிப்பேர் பண்ணுற போது அவருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, கடந்த 2-3 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்,
மறுபடியும் அதை நான் ரீகால் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் பை செல்ஃப்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் பை த சொசைட்டி, அதாவது சமூகத்திலையும் அவங்களுடைய குடும்பத்திலையும் இருந்து ஒரு மாணவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம். அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால, அவங்க கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புனால, அவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையினால், அதீதமான அன்புனால் கூட ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகலாம். மூன்றாவது ஸ்ட்ரெஸ் பை த ஃபெல்லோ கேண்டிடேட்ஸ். அது சில மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது என்ன ஆயிடுவாங்கன்னா, சக மாணவர் எப்படி தயாராகிறார், அவர் வந்து அதிக நேரம் படிக்கிறாரு, அவர் அதிகமான புத்தகங்கள் படிக்கிறாரு, அல்லது அவர் என்னோட வேகமாக படிக்கிறாரு, அவர் படிக்கிறாரா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு மாணவர் உணர்ந்தால் அதன் மூலமாக அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சக மாணவர்களே வந்து சில விஷயங்களை பேசுவாங்க, அந்த பேசுகிறதன் மூலமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். நான்காவதாக, இந்த இன்டர்வியூ போர்டுக்குள்ளே போகும்போது இன்டர்வியூ போர்டு கொடுக்குற ஸ்ட்ரெஸ். நம்ம அந்த இன்டர்வியூ போர்டு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் பற்றி தான் வந்து விரிவாக பார்த்தோம். இப்போ அந்த இன்டர்வியூ போர்டு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்து மிச்சம் 3 ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்திங்கன்னா, அது வெறும் இன்டர்வியூக்கு மாத்திரம் இல்லை, மொத்தமாக ஐஏஎஸ் தேர்வுகள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய எல்லா மாணவர்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்டர்வியூவில் மாத்திரம் இல்லாமல் இன்டர்வியூவையும் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயும் ஒரு மாணவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் அந்த மன அழுத்தம். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாணவருக்கு வந்து அவரே ஏற்படுத்திக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களும், இப்போ நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குற போது நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மாணவர்கள் தங்களை தாங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, அவன் வந்து என்ன நினைப்பான், என்னுடைய கூட படித்த மாணவர்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, நான் வேலைக்கு போகல, நான் வந்து ஐஏஎஸ் படிக்க வந்திருக்கிறேன், நான் ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்போ நான் வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கிறேன், தண்டமாக இருக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிறது. இரண்டாவது, நான் வந்து 23 வயது ஆனதுக்கப்புறமும் 22 வயது ஆனதுக்கப்புறமும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டு இருக்கிறேன், ஸோ நான் வந்து ஒரு வேஸ்ட்டான ஆள், இப்படி எடுத்துக்கிறது. மூன்றாவது, ஒரு தேர்வுக்கு படிக்கும்போதே அல்லது தயாராகிறதுக்கு முன்னாடியே இந்த தேர்வுனா என்ன, அந்த தேர்வை குறித்து நமக்கான அணுகுமுறை எப்படி இருக்கணும், நமக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எதெல்லாம் நாம் வந்து வளர்த்துக்க வேண்டிய விஷயம், எதுலெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் இல்லாமல் ஒரு தேர்வுக்கு தயாராக வந்துடுவாங்க. வந்த பின்னாடி தேர்வு முறைகளை வந்து ஒரு பயிற்சி நிலையத்திலோ அல்லது சக மாணவர்களோ சொல்லும்போது உடனடியாக என்ன நினச்சிக்குவான், எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணிக்குவான். நான்காவதாக, ஒரு சில மித்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி சில தவறான புரிதல்கள் இருக்கும். இப்போ ஐஏஎஸ் தேர்வு படிக்கணும்னா ஜென்ரல் நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஐஏஎஸ் நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் டெல்லிக்கு போயிரு, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ ரொம்ப லைப்ரரிக்கெலாம் போய் படிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்குவாங்க. இது போன்ற விஷயங்களை மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு ஒரு மாணவர் தனக்குத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஐந்தாவதாக என்னென்னு பார்த்திங்கன்னா, சக மாணவரை பார்த்து இவர் பயப்பட ஆரம்பிப்பார். தேர்வை பார்த்து பயப்படுறது தவிர சக மாணவரை பார்த்து பயப்படுறது. அடுத்தது, சில சோஷியல் வேல்யூ சிஸ்டம்ஸ் அவனுக்குள்ளே போயிடும். அது நம்ம பொதுவாக நம்ம சமுதாயத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறதை விட நான் செய்வதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாருங்கிறத பற்றி நம்ம அதிகமாக கவலைப்படுவோம். இந்த கவலை மாணவர்களுக்கும் உண்டு. நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னால் யாராவது வந்து இதெல்லாம் வந்து உருப்பிடுமா, இதெல்லாம் வந்து கஷ்டமாச்சே, ஒன்னாலாம் முடியுமா அப்படி நெகட்டிவாக பேசிடுவாங்க. அப்படி பேசிட்டா என்னால் வந்து தாங்கிக்க முடியாது, அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதை மறைச்சிக்கிட்டு, அதை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு கவர் பண்ணி ஒரு பொய்யை பேசிக்கிட்டு அதன் மூலமாக ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாணவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மன அழுத்தம். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு என்ன, இது ஏன் வருது, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று, நான் மாணவர்களுக்கு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பற்றி முதல்ல நீங்கள் யோசிங்க. இப்போது ஒரு பட்டதாரி இளைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பட்டதாரி இளைஞருக்கு நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு லைஃப்பை எதிர்கொள்ள தயாராக நிற்கிற போது தைரியமாக, இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் இதை முடிவு பண்ண போகிறேன், இதனுடைய பலாபலன்கள் எல்லாமே என்னை சேரும், இதில் தவறு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நல்லது வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்தே ஆகணும். பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னா, என்னுடைய ஆக்ஷன்ஸுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கணுமா, அல்லது நான்
எடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் சொல்கிறதுனா, உங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கான கான்சிக்வன்சஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் தான் எடுத்தாகணும். வாழ்ந்தாலும் நீங்கள் தான், தாழ்ந்தாலும் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க. ஸோ இந்த மனநிலைமையில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய கோல்ஸை செட் பண்ணுங்கள். ஐஏஎஸ் படிக்க வந்தாலும் சரி, இல்லை நான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நினச்சாலும் சரி, எது நினச்சாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த முடிவிற்கான விளைவுகள் உங்களை சேர்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வராது. நீங்கள் உங்களை நீங்களே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண மாட்டீங்க. நெகட்டிவாக, டிஸ்ட்ரக்டிவாக கம்பேர் பண்ண மாட்டீங்க. உங்களை பார்த்து யாராவது நெகட்டிவாக பேசினா அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய, இல்லை எனக்கு தெரியும், நான் இதை யோசிச்சுட்டேன், நான் இதை யோசித்து பார்த்து தான் இந்த முடிவுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களால் வந்து உங்களுக்குள்ளே ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு தட்டி விட்டுட்டு போக முடியும். மூன்றாவது, யார் எது சொன்னாலும் அப்படியே அதை வந்து மனசுக்குள்ளே ஏற்றுறதுங்கிறது தப்பு. அறிவுபூர்வமாக கொஞ்சம் நம்மளோட அறிவையும் அனுபவத்தையும் நம்ம வாழ்க்கையில் எங்கே போகணும்னு நினைக்கிறோங்கிற கோலையும் மூணையும் வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, எடை போட்டு பார்த்துட்டு, சரி இந்த மாதிரி ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் போக நினைக்கிற தூரம் இது, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் இது, அதற்கு இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு சரி வராது, இதை நான் விட்டு விடுவேன், இதை நான் வந்து அழிச்சிடுவேன், மறந்துடுவேன், எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்கணும். ஸோ 2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று வந்து ரேஷ்னாலிட்டி. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாகவும் ரேஷ்னலாகவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த நெகட்டிவ் கம்பேரிசன் வராது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை வந்து அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க. யார் எப்படி நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களால் போக முடியும். உங்களை நீங்களே இன்னொருத்தரோட நெகட்டிவாக கம்பேர் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் எங்கள் அப்பாகிட்ட தான் காசு வாங்குகிறேன், நான் வயசாகி போச்சு எனக்கு அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா தான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அந்த பணத்துக்கு பொறுப்பாக உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டால் போதுமானதுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்குள்ளே வந்து ரேஷ்னலாகவும் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். மீனிங் ஸ்ட்ரெஸ் வராது. ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஸ்ட்ரெஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரேஷ்னாலிட்டி வில் ஹெல்ப் யூ. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.